சூரிய வம்சத்துல பிறந்தவர் தான் சகர சக்கரவர்த்தி. அவருக்கு இந்திர பதவி அடையணும்னு ஆசை. அதனால அசுவமேத யாகம் பண்ணாரு. தன்னுடைய யாக குதிரை குலக்கொடி தாங்கினபடி உலகத்தெல்லாம் பறக்க விட்டாரு. அப்போ குதிரை மட்டும் தனியா போனா யாராவது பிடிச்சிட்டா என்ன பண்றது? அதனால கூடவே 1000 வீரர்களையும் குதிரையோட அனுப்பி விட்டாரு. இத பார்த்த இந்திரனுக்கு பயம் வந்துட்டது. எங்க ஆபத்து வந்துருமோ அப்படின்னு யாருக்கும் தெரியாம அந்த குதிரையை பிடிச்சு இழுத்து வந்து கபில முனிவருடைய ஆசிரமத்துல கட்டி விட்டுட்டான். உன்ன சகர புத்திரர்கள்லாம் குதிரையை காணுமேன்னு தேட ஆரம்பிச்சாங்க. பூவுலகம் முழுக்க தேடினாங்க, கிடைக்கல. பாதாள உலகத்துல போய் பார்த்தா அது கபிலருடைய ஆசிரமத்துல இருந்தது. கபில முனிவர் நல்ல தியானத்துல இருந்தார். உன்ன இவங்களுக்கு கபில முனிவர் மேல சந்தேகம். குதிரையையும் திருடிட்டு தெரியாத மாதிரி தியானத்துல நின்று நடிக்கிறியா, கபட நாடகம் ஆடுறியா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி வசை சொற்களை அள்ளி தள்ளிட்டாங்க. உடனே அந்த கபில முனிவருடைய தவம் கலைஞ்சுது. கோபத்துல பார்த்தாரு, சகர புத்திரர்களை அப்படியே சுட்டு எரிச்சுட்டாரு. எல்லாரும் சாம்பலா மாறி போனாங்க. கால சக்கரம் சுழண்டு ஓடியது. சூரிய வம்சத்துல பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்தான். தன்னுடைய மூதாதையர்களுடைய கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அவங்களுக்கு நற்கதி கிடைக்கணும், அவங்க இன்னும் நரக வேதனை படுறாங்களே அப்படின்னு நினைச்சான். பித்ருக்கடன் செய்யாத பிறவி ஒரு பிறவியா அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பித்ருக்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்காக, அவங்க நற்கதி அடையணுங்கிறதுக்காக பிரம்மனை நோக்கி 10,000 வருஷம் தவம் செஞ்சான். பிரம்மனே அசந்து போயிட்டார்.